கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். தீத்து 1 அதிகாரம் 10 முதல் 12 ஆகிய வசனங்கள். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும், வீண் பேச்சுக்காரரும், மனதை மயக்கிறவருமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிறு சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே செய்தி என்ன அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கும்போது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தெந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 17 வசனத்திலே அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றான். அப்ப ஆட்டுக்குட்டியானவரோடு யாரு கூட இருக்கிறார் அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 14 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த இரவு நேரத்திலே அழைக்கப்பட்ட ஜனம் கர்த்தருடைய கிருபையினாலே இணைந்திருக்கிறீங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இணைந்திருக்கிறீங்க. உண்மை உள்ள ஜனம் இணைந்திருக்கிறீங்க. நாம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம குடும்பத்துக்குள்ளே சகல விதமான காரியத்திலும் கர்த்தர் கூட இருப்பார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போதுதான் சமாதானம், விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம் சகலமும். இந்த இரவு நேரத்திலே அநேகர் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த அநேகர்னா யாரு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். எல்லாரையும் அழைக்கிறாரு. ஆனால் சில குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கர்த்தரை விட்டு வழி விலகி இந்த உலகத்திலே மனதை மயக்கிற சில காரியங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட காரியங்களை போய் சில குடும்பங்கள் சிக்கி கொள்ளுது. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும், வீண் பேச்சுக்காரரும், மனதை மயக்கிறவருமாய் இருக்கிறார்கள். விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம், கடைசி காலம். நம்ம வாழ்க்கையிலே நம்ம யார்கிட்ட பழகுறோம், நம்ம எந்த சர்ச்சைக்கு போறோம், அவங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்களா, இது எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா அந்த கடைசி காலத்திலே ஒவ்வொரு தேசத்துக்குள்ளுமே இணைந்திருக்கிறீங்க. அந்த அநேகர் யாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது, ஒரு பக்கம் பார்த்தா விருத்த சேதனம் உள்ளவர்கள். சரி, அதை கூட விட்டுடலாம். ஏன்னா அந்த விருத்த சேதனம் அப்படின்னா ரோமர்ல போட்டிருக்கு, இருதயத்துல விருத்த சேதனம் சொல்லி போட்டிருக்கு. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் இணைந்திருப்பீங்க. அதனால விருத்த சேதம் உள்ளவர்கள் அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்தாப்புல அடங்காதவர்கள். இந்த அடங்காதவர்களை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்து போதிக்கிறாங்களா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் இருந்து போதிக்கிறாங்களா, அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும்.
இதை ஏன் நைட் நேரத்தில் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னா, நிறைய பிரசங்கம் கேட்கிறோம். நம்ம வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கா அப்படி சொல்லி கேட்டா, மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ள போய், உலக சிற்றின்பத்துக்குள்ள போய் பல மணி நேரம் சிக்கி கொள்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, இருதயத்துக்குள்ளே ஒரு மனமாற்றம் இருக்கணும். இருதயம் கர்த்தருக்கா பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கணும். இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் மட்டும்தான் இருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கணும். இருதயத்துக்குள்ளே கசப்போ, வெறுப்போ, பகையோ, கோபமோ, எரிச்சலோ, தந்திரமான காரியமோ, பொல்லாத நினைவோ, தேவையில்லாத சிந்தனையோ எதுவுமே உள்ள வரக்கூடாது. இருதயம் வேலி அடைக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மட்டும்தான் வேலி அடைக்கப்படும். அப்ப அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். எல்லாரும் பரலோகத்துக்கு போயிருந்தாங்களா அப்படின்னா, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கணும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும், உண்மை உள்ள ஜனமா இருக்கணும். அப்ப இந்த கடைசி காலம் அழைக்கப்பட்ட ஜனம் இருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இருக்கு, உண்மை உள்ள ஜனம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அப்படிங்கிறார். நான் எல்லாரையும் கூப்பிட்டேன், ஆனா எல்லாரும் வர சில குடும்பத்துல விருப்பமா இல்லை. ஏன்னா ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு மயக்கம், பணம் சம்பாதிக்குன்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் ஓட ஆரம்பிச்சாச்சு. சில குடும்பத்துல இச்சையில விழுந்துருந்தாங்க. சில குடும்பத்திலே ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்பொழுதோ ஆதியில் உள்ள அன்பு இல்லை. இப்படி எத்தனையோ குடும்பத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக நம்ம இருதயம் தேவனோடு இருக்குமானால் ஆசீர்வாதம், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நம்ம இருதயத்துக்குள்ள தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தால் நம்ம படுத்து தூங்கினா ஒரு நிம்மதியான தூக்கம். ஏன் நைட் நேரத்துல பல குடும்பத்திலே புலம்புறாங்க? ஏன் குழம்பிட்டே இருக்கிறாங்க? ஏன் வேதனைப்படுறாங்க? ஏன் வருத்தத்தோடு இருக்காங்க? ஏன் கண்ணீரோடு இருக்கிறாங்க? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு காரியம் உண்டு. சில குடும்பத்துல எரிச்சல், பகை, கோபம், கசப்பு, வைராக்கியம், விரோதம், இதெல்லாம் ஒரு மனுஷனோட இதயத்துக்குள்ள இருக்குமானால் நைட் நேரத்துல ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது. அப்ப இரவு நேரத்துல செய்தி என்னன்னே அப்படின்னா, முதல்ல சொன்ன அடங்காதவர்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே அம்மா அப்பா வார்த்தைக்கும் அடங்குறது இல்லை, கணவன் மனைவிக்குள்ள அடங்கி வாழ்றது இல்லை. தவறான தொடர்பு, தவறான சிநேகம், தவறான பழக்க வழக்கம், தவறான அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், எத்தனையோ ட்ரக் ஐட்டம், இதெல்லாம் அடங்காத கணக்கில் உள்ள போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் அதுவும் அடங்காத லிஸ்ட்ல தான் உள்ள வரும். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அடங்கி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். சில குடும்பத்திலே அடங்க மாட்டேன்பாங்க, அடங்கவே மாட்டேன்பாங்க, அடங்கவே மாட்டேன்பாங்க. சொல்லி பாப்பாரு, கீழ்ப்படிந்து வாழு, உண்மையா வாழ் சொல்லி பாப்பாரு, கேட்கவே மாட்டாங்க. அடக்கி பாப்பாரு, அடக்கி பார்க்கும்போது அடங்கிட்டாங்க அப்படின்னா தப்பிச்சுக்கிட்டாங்க, அப்படி இல்லைன்னா அடக்கம் பண்ணிடுவாங்க. பைபிள் அப்படியே போட்டிருக்கு, அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஏன்னா கீழ்ப்படியில முறுமுறுப்பு, என்ன கொடுத்தாலும் முறுமுறுப்பு. லாஸ்ட் வனாந்தர வாழ்க்கையில அடக்கம் பண்ணப்பட்டார். இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லல, இப்படிதான் வாழணும். பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா சில சட்டங்கள், சில ஒழுங்குமுறைகள் எல்லாத்துலயுமே உள்ள வரணும். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்குள்ள எல்லாமே கரெக்டா இருந்தாதான் வெளிநாட்டுக்குள்ள போக முடியும். ஆவிக்குரிய பிள்ளைகள்
பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமா? நித்திய ஜீவனுக்குள்ள போக நினைக்குமா? தேவனோட வார்த்தையிலே நிலைத்திருக்கணும், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தணும். நம்ம வாழ்க்கையில நம்ம சத்தியத்துல நடக்கிறோமா? அதை அனுதினமும் நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். அநேகர் விசேஷமா விருத்த சேதனம் உள்ளவர்களும் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும். வீண் பேச்சுக்காரரோட பழகியாச்சு அப்படின்னா நம்ம ஆத்துமா கரைபற்றும். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்துல கதறி கண்ணீரோடு ஜெபம் பண்ணி மனம் திரும்பி தேவனுக்கா வாழ்ந்துட்டு இருப்போம். சில குடும்பத்துல அடங்காம வீண் பேச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீண் பேச்சு பேசி 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 வசனம் அழகா போட்டது, மனதை மயக்கிறவளுமா இருக்கிறார். ஒரு மனுஷன் வீண் பேச்சு பேசுறான் அப்படின்னாலே அவன் மனதை மயக்கிக்கிட்டு இருப்பான். அதுல நம்ம அழகா ஒரு 3 பாயிண்ட் பார்க்கலாம். அடங்க மாட்டாங்க, வீண் பேச்சு பேசுவாங்க, மனதை மயக்குவாங்க. அப்போ ஒரு 3 நிலைமை இருக்கு. இதுல யாரு மாட்டிக்கொள்றா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது, அடங்காதவங்கள்ட்ட பழகுனா மாட்டிக்கிடுவாங்க. 2வது வீண் பேச்சுக்கார்ட்ட பேசுனா மாட்டிக்கிடுவாங்க. 3வது மனதை மயக்கிறவங்கள்ட்ட பேசுனா மாட்டிக்கிடுவாங்க. அதை ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே அவங்க தப்பாதான் இருக்காங்கன்னு சொல்லி தெரியும், அவங்கள்ட்ட போய் பல மாச கணக்கா பழகுறது. அடங்காதவர்கள்ட்ட பழகுனா நம்ம அபிஷேகம் குறைஞ்சிரும். 2வது வீண் பேச்சுக்காரர் பல மணி நேரம் வீண் பேச்சு பேசுறாங்களா, நம்ம அபிஷேகம் குறைஞ்சிரும். அடுத்தாப்புல மனதை மயக்கிற மாதிரி பேசுறாங்களா, அவங்கள்ட்ட பழகுனா நம்ம அபிஷேகம் குறைஞ்சிரும். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அப்போ வேதம் என்ன நமக்கு கற்று தருகிறது அப்படின்னா, அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமா கேட்கறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படும் போது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே மனமாற்றம் கிடைக்கும். உங்க இருதயம் தேவனோடு தொடர்புல இருக்கா? இரவு நேரத்துல தூங்கும் முன்பா கேட்குறீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கா? ஆசீர்வாதமா இருக்கா? சத்தியத்தை சத்தியமா போதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கா? இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றோமா, இல்ல அப்படியே சும்மா அப்படியே கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனக்கு போன மாசம் ரீசண்டா ஒரு ஐயா ஜெபகுறிப்புக்காக கூப்பிட்டாங்க. அப்போ அந்த ஐயாட்ட பேசும்போது, உங்களுடைய செய்தி நான் 2 வருஷமா கேட்குறேன், இது வரைக்கும் நான் 10 தடவை பைபிள் வாசம் முடிச்சிருக்கேன். உங்களுடைய செய்தி வந்து நான் டெய்லி கண்டிப்பாக கேட்டுருவேன். அது என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அந்த பைபிள் வாசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நீங்க பேசுற ஒவ்வொரு செய்தியிலுமே பைபிள் வாசிக்க சொல்லுவீங்க, அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி ஒரு சாட்சியா சொன்னாங்க. ஆனா அந்த ஐயா சொன்ன சாட்சியில முக்கியமான சாட்சி என்னன்னா, 2 வருஷத்துக்குள்ள 10 தடவை பைபிள் வாசிச்சிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு வேதத்தை நேசித்து தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுத்து அவங்க பின்பற்றி இருப்பாங்க. அதுதான் வேணும். அந்த சாட்சி வேணும். ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். பரலோகத்துல நம்ம போகும்போது சாட்சியோட இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அடங்காதவங்களா இருக்கிறாங்க. சில குடும்பத்துல வீண் பேச்சுக்காரரா இருக்காங்க, மனதை மயக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவருடைய வாயை அடக்க வேண்டுமா? அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து, கள்ள உபதேசம், தீர்க்க தரிசனம், இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல உள்ள வந்தது. எனது கடைசி காலத்திலே எப்ப பார்த்தாலும் வாயை திறந்த தீர்க்க தரிசனம், தேவன் பேசியிருக்கவே மாட்டாரு, தேவன் பேசினாரு, தேவன் பேசினான்னு சொல்லி வாயை திறந்தாலே போய். அப்ப கள்ள தீர்க்க தரிசனம் நிறைய இருக்கு. அவங்களை எப்படி பிரதர் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அடங்காதவர்களா இருப்பாங்க, வீட்டுக்கு அடங்க மாட்டாங்க. 2வது வீண் பேச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. 3வது மனதை மயக்கிற மாதிரியே பேசுவாங்க. 4வது இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து.
கொஞ்சோண்டு பணம் கிடைக்கும் அப்படின்னா தகாதவைகளை உபதேசிப்பாங்களாம். இவங்கெல்லாம் 2ஆம் மரணமாய் அக்னி கடலுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிருவாங்க. அவர்களை பின்பற்றினால் அந்த குடும்பமும் சேர்ந்து பின்னாடி போயிடக்கூடாது. முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். முழு குடும்பங்களையும், முழு குடும்பம் அப்படின்னாலே எல்லா ஃபேமிலியும், யாரெல்லாம் அந்த கண்ட்ரோல்ல இருக்கிறாங்களோ அந்த முழு குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறார்கள். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எப்ப விழுந்து போறான் அப்படின்னா, அடங்காதவர்கள்ட்ட பழகினால், வீண் பேச்சுக்கார்ட்ட பழகினால், மனதை மயக்கிறவர்கள்ட்ட பழகினால், இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசிக்கிறவங்கள்ட்ட பழகினால், உபதேசிக்கிறது அப்படின்னாலே போதிக்கிறவங்க, தகாதவைகளை உபதேசித்து அப்படின்னா இஷ்டம் போல டீச் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிந்த மாதிரியே பேசுவாங்க. இப்ப இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள உபதேசம் இருக்கு. கள்ள உபதேசம் அப்படின்னாலே சத்தியமே அங்க இருக்காது. வாயை திறந்தாலே ஒன்லி தீர்க்க தரிசனம் தான், அற்புத அடையாளம், எதை கேட்டாலும் அற்புத அடையாளம். ஒரு பாவி மனம் திரும்பினால் முதல்ல அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா கிஃப்ட்டுமே அந்த வீட்டுக்குள்ள வந்துடும். நான் அவருடைய பிள்ளையா வாழ்ந்தால் என் குடும்பத்துக்கு என்ன வேணுமோ தேவன் தருவார். நான் தேவனுடைய பிள்ளையா வாழணும், அதுதான் முக்கியம். அப்ப அடங்காம இருக்கக்கூடாது, வீண் பேசி பேசக்கூடாது, மனதை மயக்க கூடாது. ஒரு ஊழியக்காரனுடைய குவாலிட்டி இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசிக்க கூடாது, முழு குடும்பத்தை கவிழ்த்து போடக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சில சபைக்கு போறாங்க, இந்த கடைசி காலத்துல சில சபைகளிலே சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறது இல்லை. அங்குள்ள ஜனங்களும் அவங்கள பின்பற்றுகிறதுனால அவங்க எந்த கடலுக்கு போறாங்களோ அந்த 2ஆம் மரணமாய் அக்னி கடலுக்கு இவங்களும் சேர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா மனம் திரும்புற பிரசங்கம் இருக்காது, பரிசுத்தமா வாழ்ற பிரசங்கம் இருக்காது, உண்மையா வாழணும் அந்த பிரசங்கம் இருக்காது, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படின அந்த பிரசங்கம் இருக்காது, உபவாசம் இருக்க சொல்ல மாட்டாங்க, கட்டளைக்கு கீழ்ப்படிய சொல்ல மாட்டாங்க. அவங்க போற சர்ச்சுகள்ல ஒன்லி டயலாக் பிரசங்கமா தான் இருக்கும். பலிபீடத்திலே ஷூ போட்டிருக்காங்க, அதெல்லாம் அருவருப்பு. இப்ப அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளதான் நம்ம போயிட்டு இருக்கோம். பலிபீடத்துல நிற்கும் போது தேவ பிரசன்னம் இறங்குற இடத்துல, தேவனுடைய வார்த்தையை பேசுற இடத்துல கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள சந்ததி தான் வேணும். இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறார்கள். இந்த கடைசி காலத்திலே பலிபீடத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டால் தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வரும். தகாதவைகளை உபதேசிக்கும் போது, மாறுபாடான வார்த்தைகளை உபதேசிக்கும் போது, ஜனங்களை வஞ்சிக்கும் போது, அடங்காத வார்த்தைகளை உபதேசிக்கும் போது, வீண் பேச்சை உபதேசிக்கும் போது, மனதை மயக்கிற பேச்சு உபதேசிக்கும் போது, இது எல்லாமே முழு குடும்பத்தை கவிழ்த்து போட்டுருவாங்களாம். இவங்கெல்லாம் எதுக்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இழிவான ஆதாயத்துக்காக. ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும், மிஞ்சு போனா கொஞ்சம் செழிப்பா வாழலாம், அவ்வளவுதான். ஆனா பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு பாவி மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ்ந்து நீதிமானாக்கப்பட்டு தேவனோட வார்த்தையில நிலைத்திருந்து கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனை கை கொண்டு கிரியையில காணப்படணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல விசுவாசிக்கிறேங்க, ஆனா கிரியை இல்ல. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இந்த கடைசி காலத்துல கிரியை இருக்கா, செயல்ல இருக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓயா பொய்யர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஓயா பொய்யர்னா ஓயாம பொய் பேசிட்டே இருப்பாங்களாம், துஷ்ட மிருகங்கள். அப்ப நம்ம போற சர்ச்சில் துஷ்ட மிருகம் பேசுதா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பேசுறாங்களா, அத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கும் அப்படின்னா துஷ்ட மிருகத்துக்குள்ள ஆவிதான் இருக்கும்.
பெரு வயிறு சோம்பேறிகள், பெரும் வயிறான் சோம்பேறிகள் சொல்லி போட்டிருக்கு. என்று அவர்கள் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசி ஆனவனே சொல்லி இருக்கிறான். அப்ப நீங்க போற சர்ச்சில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஓயா பொய்யர், பொய்யான வார்த்தையை பேசுறாங்களா? துஷ்ட மிருகங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பெரு வயிறு சோம்பேறிகள், அவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அப்போ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அவங்க தேவனுக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க உலகத்துல காரியத்தை போதிக்க மாட்டாங்க. பரலோகத்துக்கு போகணும், அதுக்கு நம்ம எப்படி வாழணும், எந்தெந்த காரியத்தை வெறுக்கணும், தேவனுக்காக எப்படி கனி கொடுக்கணும், அப்படிப்பட்ட காரியங்களை போதிப்பாங்க. நீங்க போற ஆலயம் அப்படிப்பட்ட ஆலயமா இருக்கா? அதெல்லாம் நம்ம தான் யோசித்து பார்க்கணும். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இரவணத்துக்காக ஜெபிக்க போயிடும். இருக்கிற இடத்துல முதலாவது படிடுங்க, கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுகிரும்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுகிரும்பா. மன்னிக்கிறதுக்கு தயவு கொடுத்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுகிரும்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா, இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவணத்தை ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலர்களை திறந்து, பண்டக சாலை திறந்து, பரிபூர்ணம் ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலி அடைங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் வேலி அடைங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அவனுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் கிளையில ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுகள் இருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்து. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்காங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும். அவங்களோட சரீரத்துல என்னென்ன பலவீனம் இருக்கும் அந்த பலவீனத்தை எல்லாம் நீக்கி பரிபூர்ணமான சுகம் வேணும், தீர்காயுசு வேணும். உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தங்க, தொட்டு சுகமாக்கி தங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. கற்பத்திரிஞ்சா ஜெபிக்கிற கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி பாருங்க, பரமதைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆக்டர். திருமணத்துக்கு யாரெல்லாம் மாயத்தமாயிட்டுங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் கூட புறப்பட்டு போங்க. உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாமல் நிறைய குடும்பத்துக்குள்ள வேதனையோடு வாழ்றாங்க. அந்த வேதனையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. இரவணத்துல தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எல்லா காரியங்களும் விளக்கிருங்க. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கடன்ல கஷ்டப்படுங்க, கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்துல அப்படிங்கிறோம். தேவனர்களே அப்போ மனுஷன் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, கர்த்தர் வேலை அடைங்க. டிரைவிங்ல இருக்காங்க, கர்த்தர் வேலை அடைங்க. யாரெல்லாம் ஹோம்ல இருக்காங்களோ, முதியோர் இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண்வழிக்க கதை கிருபை செய்யுங்க. இரவணத்துல எந்த குடும்பத்துல கண்ணீரோடு, வேதனையோடு, மன கஷ்டத்தோடு, குழப்பத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு இருக்கிறவங்களோ அந்த எல்லா செத்த கிரிகளும் அழிக்கப்படட்டும். உங்களுடைய தழுமுள்ள கரத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகம் வேணும்ப்பா, ஆரோக்கியம் வேணும்ப்பா, விடுதலை வேணும்ப்பா, பரிபூர்ணம் ஆசீர்வதிங்கப்பா. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்த நிலைப்பட்டும். உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமா உலாவி விடட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் காரணம் கர்த்தர் பொருட்படுத்துங்க. வேலை அடைங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ சீக்கிரமா படுத்துங்க, அது கிருபை செய்யுங்க. தனி ஜெபம்னா அது கிருபை தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு தரப்புல நிற்கக்கூடிய கிருபை தாங்க. இரவணத்திலே உங்க பாதப்படியில தரித்திருக்கிறது கிருபை செய்யுங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண்வழிக்க கிருபை செய்யுங்க. என்னுடைய ஆவி உங்களுடைய கரத்துல வேணும். எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட கிருபைக்காக நன்றி. குறைகள், குற்றங்களை, எந்த பாவம் வந்தாலும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வீடு கட்டுறாங்க, தடையை நீக்கி போடுங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாடு போறதுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. எந்த நாட்டுக்குள்ளே உள்ளத்திலே பலவிதமான பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இன்னுமா நைட் நேரத்துல யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ
யாரெல்லாம் டிரைவிங் இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க நாம மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் சொன்னால் நாங்கள் உங்களுக்காக கொடுப்பதை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.